காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதில் இந்திய தம்பதிகளுக்கிடையே ஒரு தயக்கம் இருக்கிறதா பிரபல சமூக வலைதளம் நடத்தின ஆய்வினுடைய முடிவில் தெரிய வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை, உங்களுடைய திருமண வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஐ லவ் யூங்கிற வேர்டை ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்க? ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக வினோத் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. வினோத், எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா இந்த ஐ லவ் யூங்கிற வேர்டை நீங்களும் உங்களுடைய வைஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பீங்க? எப்பப்பெல்லாம் சின்ன சின்ன சண்டை வருதோ, ஓகே, அப்புறம் எப்பப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணும்போது, ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன சண்டை, மிஸ் பண்ணும்போது, முதல்ல இந்த ஹாப்பியா இருக்கும் போதுல ஐ லவ் யூ எல்லாம் சொல்றதே கிடையாது பஸ். ஹாப்பியா இருக்கும்போது அதை சொல்ல தேவையில்ல, அது பாத்துக்கிறதே ஈக்குவலன்ட் ஐ லவ் யூ தானே. இல்ல அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தை தான் சும்மா ஒரு பூஸ்ட் மாதிரி தானே. ஓகே, சோ அந்த பூஸ்ட் அப்பப்போ தேவைப்படும் போது, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த பூஸ்ட் கொஞ்சம் நல்லாவே வேலை பார்க்கும் இல்லையா? ஆமா, பிரச்சனை அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஐஸ் மாதிரி கிடையாது, தன்னால வரும். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களா இருந்தா கூட இந்த ஐ லவ் யூங்கிற வேர்டை யூஸ் பண்றதுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன ஹெசிடேஷன் வருது அப்படின்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் வரும், பட் என்ன காரணம்? மத்தவங்க எல்லாம் எப்படி கொஞ்சம் நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவா இருக்கும், இல்ல ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும்னு நினைச்சிருவாங்களாங்கிற தயக்கமா, இல்ல என்ன தயக்கம்? ஐ லவ் யூங்கிற வேர்டை யூஸ் பண்றதுல என்ன தயக்கம்? இல்ல அது தயக்கம்லாம் இல்ல, சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஈகோ, அதாவது யார் ஃபர்ஸ்ட் சொல்றது அப்படிங்கிற ஈகோ. நீங்க லவ் மேரேஜ்ங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ங்களா? லவ் மேரேஜ் தான். ஓகே, சோ லவ் மேரேஜ்க்குள்ளயும் அதெல்லாம் வருது. சும்மா அந்த சண்டையில யார் ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஈகோ. சோ உங்களுடைய விஷயத்துல யார் ஃபர்ஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆவா? அது டிபெண்ட்ஸ், மாத்தி மாத்தி தான் காம்ப்ரமைஸ் ஆகும். குட், தேங்க்யூ. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஸ்டே டியூன். 426999 கால் பண்ணுங்க. ரேடியோ சிட்டியில் நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கலாம். ஐ லவ் யூங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதில் இந்திய தம்பதிகளிடம் இருக்கக்கூடிய தயக்கம் என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், ஆனா எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்டா நீங்க இந்த ஐ லவ் யூங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவீங்க? ரேடியோ சிட்டியில நீங்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காதலிச்ச திருமணம் செய்துகிட்டவங்க கூட ஐ லவ் யூங்கிற வார்த்தையை கல்யாணத்துக்கு பிறகு பயன்படுத்துறது கிடையாது. குறிப்பாக இந்திய தம்பதிகள் கிட்ட இந்த ஐ லவ் யூ என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் தயக்கம் இருப்பதாக சமீபத்தில் ஒரு பிரபல சமூக வலைத்தளம் நடத்தின ஆய்வின் முடிவுகள்ல தெரிய வந்திருக்குது. ரேடியோ சிட்டியில இன்னைக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக கோபிநாத் வந்திருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. கோபி, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே, சோ இந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா உங்க வைஃப் கிட்ட நீங்க பயன்படுத்துவீங்க? கல்யாணம் புதுசுல டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எப்ப இருக்கும் அப்பெல்லாம் வந்து சொல்ல வார்த்தைகள் வர முடியாத நேரத்துல வந்து ஐ லவ் யூ வார்த்தை தான் வரும். அடிக்கடி இந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப எப்பயாவது அதிசயமா நிகழக்கூடிய ஒரு வார்த்தையா மாறிடுச்சு இல்லையா? மாறிடுச்சு. கண்டிப்பா வைஃப் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ என்ன அந்த வார்த்தையை பயன்படுத்துறதை விட்டு கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த தயக்கம் காரணம் தயக்கம் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், வீட்டுல பேரண்ட்ஸோட இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களோ சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு ஃபீலிங்லேயே மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே போயிடுது. அடுத்தவங்களுக்காக டிபெண்ட் பண்ணியே நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பாத்துருவாங்களோ, இவங்க சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காக வேண்டி நம்ம லைஃப் நிறைய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தாலுமே ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா மத்தவங்க கண்ணுக்கு கொஞ்சம் டிராமாட்டிக்கா தான் தெரியுறாங்க இல்லையா? கண்டிப்பா. அம்மா அப்பா இருந்தாவே அவங்களே ஒரு மாதிரியும் பாக்குறாங்க. குழந்தைங்க வந்துச்சு இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரியே பாக்குறாங்க. சொல்லல, பட் பாக்குறாங்க, பார்வையில தெரியுது. பட் ஸ்டில் நீங்க இந்த வேர்டை மிஸ் பண்றீங்க? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். பட் ரொம்ப சந்தோஷமான நிலைங்கள்ல எனக்கு கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் நான் வீட்டுக்குள்ள இருந்தவங்கள போன் பண்ணி சொல்றேன். நான் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கேன். வீட்டுக்குள்ளாரே இருந்து போன் பண்ணி சொல்லுவீங்க? ஓகே, எனிவேங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இந்திய குடும்பங்களுடைய நிதர்சனமான நிலைமை இதுதான். அது ரொம்ப அப்பறமா உங்களுடைய வார்த்தைகள் மூலமா பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸ்டே டியூன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 90